மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். கடந்த 2025 தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். விரையச்சனி மூலமாகவும் 7.5 சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்களா ஒரு 50 நாளுக்கு இருக்க போகுது. இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்க போகுது. அந்த 4 ராசிகளில் நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க நீங்கள் தான். இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுனால திடீர்னு ஒரு பணவரவாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு திருமணம் கை ஓடுறதா இருக்கட்டும், திடீர்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாமே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கே நீங்கள் நினைக்காத ஒரு நல்லது நடக்க போகுது. அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம் இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்க போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சினா கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026 உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு என்னதான் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு குறையதான் போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு முழுவதுமாகவே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது. முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி, சனி பகவான் பார்த்தீங்கன்னா
கும்பராசியிலிருந்து மீனராசியில் குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி. இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே 2025 இழந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுகிறது. 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த பொங்கலுக்கு பிறகு ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லாருமே ராகு கேது பயிற்சி நினைச்சாவே பயப்படுவாங்க. ஐயோ ராகு கேது பயிற்சியா அவ்வளோதான், அது அப்படி நெகட்டிவாக தான் இருக்கும், அந்த மாதமே நெகட்டிவாக தான் இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்லேயே அதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியானது முழுக்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை முழுவதுமாகவே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க 2000-3000 செலவாயிட்டே இருந்திருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாக உங்களுக்கு குணமாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த 2025-24 காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனையால பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் வரைக்கும் போகும். அப்போ தடைபட்டுரும். அப்படிலாம் கூட பெண் அமையாது, இல்லை வந்து வரன் சரியாக அமையாது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணா சொந்தக்காரன் தப்பா பேசுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது வந்து யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னதான் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் விரைவில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. காதலில் அதிகமான தோல்வியை கடந்த காலகட்டங்களை சந்திச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க மேசராசிக்காரங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில்
முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2026 உறவுகளிடையே நிறைய பிரச்சனை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தாலும் உடனடியாக அவரை விட்டு விலகி போவது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இந்த வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு புதிதாக ஒரு நபர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இந்த வரக்கூடிய ஒரு 8-9 மாதங்களுக்குள்ள முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது.